இந்த குர்ஆன்ல மக்களை ஈர்த்து எடுக்கும் சக்தி இருக்குது. இந்த குர்ஆன்ல மக்களை இழுத்து எடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. யாராவது இந்த குர்ஆனை வாசிச்சாங்கன்னு சொன்னா அல்லது யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா உண்மையில அவங்க அந்த திறந்த மனதோட அவங்க வாசிச்சாங்கன்னு சொன்னா, திறந்த மனதோட அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா அவங்க குர்ஆனின் பக்கம் ஈர்ந்துடுவாங்க. அதாவது குர்ஆனின் பக்கம் அவங்க இழுத்துப்படுவாங்க. அப்படி ஒரு தன்மை குர்ஆன்ல இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இது நிறைய, அதாவது வரலாற்று புத்தகங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா புத்தகங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு. வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடிய ஒருவர் குறைஷிகளுடைய தலைவர். குறைஷிகளுடைய இந்த வலீத் இப்னு முகீரா குறைஷிகளுக்கு மத்தியில மரியாதைக்குரிய ஒரு நபராக இருந்தார். ஒரு கவிஞராக, சிறந்த ஒரு கவிஞராக இருந்தார். அதே போல கவிதைகளை சிறந்த முறையில அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார். மற்றது அவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு செல்வம் நிறைந்த ஒரு ஆளாக இருந்தார். அவரை குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுப்புறாங்க, பாகின் பண்றதுக்கு அனுப்புறாங்க, நெகோசியேட் பண்றதுக்கு அனுப்புறாங்க, கம்ப்ரமைஸ் பண்றதுக்கு அனுப்புறாங்க. நீங்க இந்த தாவாவை நிப்பாட்டணும், நீங்க இந்த தாவாவை நிப்பாட்டணும் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அவர் போய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த வலீத் இப்னு முகீரா என்றவர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு பணம் வேணுமா, சொத்து வேணுமா? அதுகள் தாரும். உங்களுக்கு தலைமைத்துவம் வேணுமா? அது தாரும். நீங்க எங்களுக்கு மத்தியில உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணுமா? அது தாரும். நீங்க இதை நிப்பாட்டுங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, குர்ஆன் வசனங்களை ஓத ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் வசனத்தை ஓத ஆரம்பிச்ச உடனே இவர் அப்படியே ஷொக்காவி அவர் நிப்பாட்டுங்க என்று சொல்லிட்டு குறைஷிகள்கிட்ட போயிட்டு சொல்றாரு, இது இவர் ஓதுறது மனிதர்களோட வார்த்தையும் இல்ல, ஜின்களோட வார்த்தையும் இல்ல. இவர் ஓதுற இந்த குர்ஆன் சொல்லி இவர் ஓதுறாரே, இந்த குர்ஆன்ல அவர் அப்படியே சொல்றார் வலீத் இப்னு முகீரா, இந்த குர்ஆன்ல இனிமை, ஸ்வீட்னஸ், இனிமை இருக்குது, அதுல ஒரு அழகு இருக்குது அப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்கள் குர்ஆனை பத்தி சொல்றாரு. இது மன்சரால சொல்லப்பட்டது இல்ல, இது மன்சர்ட வார்த்தை கிடையாது, இது ஜின்களுடைய வார்த்தையும் கிடையாது, இதுல ஒரு இனிமை இருக்குது, இதுல ஒரு அழகு இருக்குது, இது அந்த மாதிரி குர்ஆனை பார்த்து இவர் குர்ஆனை பத்தி புகழ்றாரு. அப்ப குறைஷிகளுக்கு கோபம் இவர் மேல. இப்ப இவருக்கு பிரஷர் பண்றாங்க குறைஷிகள். பிரஷர் பண்றாங்க எப்படின்னு சொன்னா, நீங்க குர்ஆனை பத்தி எதிராக கதைக்கணும் சொல்லி பிரஷர் பண்ணதோட இவர் சொல்லிட்டாரு, இது சூனியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இவருக்கு கூட, இந்த காஃபிருக்கு கூட குர்ஆன் வசனம் ஈர்த்தெடுத்துச்சு. அதாவது குர்ஆன் அந்த குர்ஆன் இனிமை இவருக்கு விளங்கிச்சு. இது மன்சர்ட வார்த்தை இல்ல, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் இவருக்கு விளங்கிச்சு. ஆனா இவருடைய ஈகோவின் காரணமாக அவர் இஸ்லாத்தை ஏத்த மறுத்தாரு.